அதிமுகவிலே இணைந்த விஜய் கட்சியின் முக்கிய தலைவர்கள். அதிர்ச்சியில் விஜய், மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கூட அவர் நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறேன் என சொல்லி இணைந்து விட்டார். அவர் இணைந்தது கூட அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படலாம். அதே போல நமது ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைந்ததுதான் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதிமுக இருந்து கொண்டு திமுகவிற்கு வேலை செய்து திமுகவிலே அவர் இணைந்து விட்டார் என பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது நாம் வீழ்த்தி விட வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி தொகுதியிலே நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று வேட்பாளரை கூட நிறுத்தி இருந்தார். இறுதி நேரத்திலே வேட்பாளர் ஜகா வாங்கி காணாமல் போய்விட்டார். அதற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு என செங்கோட்டையன் சொல்லிக் கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலே செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய நபர்கள் விலகி அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார்களாம். அதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்த நிலையிலே ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பலத்த ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய தீவிர ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி அதிமுகவிலே மீண்டும் தாய் கழகத்திலே இணைந்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த போது அவரது தீவிர ஆதரவாளர்கள் அவருடன் இணைந்து அந்தியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தாவேக்காவை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என கடந்த காலங்களாக அதிருப்தியில் இருந்ததாக செய்திகள் என்பது வெளியாகிறது. தேர்தல் நேரத்தில் தங்களது உழைப்பு அங்கீகரிக்கப்படாததால் மீண்டும் அதிமுகவில் இணைந்து பணியாற்றுவது என அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நேற்றிடம் முன்னாள் அமைச்சர் ஏ.கே. செல்வராஜ் முன்னிலையிலே தங்களை மீண்டும் அதிமுகவிலே இணைத்திருக்காங்க. அவர்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து உற்சாகமான வரவேற்பையும் கொடுத்திருக்கிறார்களாம். அந்தியூர் பகுதியிலே செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவிற்கு திரும்பி இருப்பது அத்தொகுதியிலே தேர்தல் கணக்குகளை மாற்றியமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய் கழகமான அதிமுகவிற்கு திரும்பியது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் இனி இரட்டை இலை சின்னத்தில் வெற்றிக்காக நாங்கள் தீவிரமாக பணியாற்றுவோம் எனவும் திரும்பி வந்த நிர்வாகிகள் அனைவருமே அதிரடியான ஒரு உறுதிமொழியும் ஏற்றிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக தோற்க வேண்டும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலே தோற்க வேண்டும் என ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் கடைசி நேரத்திலே என்னவாயிற்று, அவருடைய ஆதரவாளர்களே தாய் கழகமான அதிமுக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறுத்திய வேட்பாளர் எங்கே இருக்கிறார் என தெரியாமல் தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள்ளாக அதிமுகவா திமுகவா பல பரீட்சை மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.